ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்போது ஓப்பன் ஆகும், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதேமாரி இது வரைக்கும் குரூப் 4 எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணாதவங்க நம்ம சேனலில் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அது எல்லாத்துக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. இதை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஹோம் பேஜில் போயிட்டு அப்ளை ஆன்லைன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிரந்தர பதிவு விவரங்கள்னு. இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏற்கனவே பதிவு செய்தோர்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கேட்கும். உங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. கேப்சா வந்து சால்வ் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்களோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 1/2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நேராக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நேராக பாருங்கள், இட் டு பி ஜென்ரேட்டட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இன்னும் வந்து ஜென்ரேட் ஆகலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது குறித்து நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து கேட்டே இருக்கீங்க, ப்ரோ எனக்கு வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகலன்னு வருது, நான் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா எதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி கேட்டே இருக்கீங்க. ஸோ இதுக்கான மீனிங்கை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஐடி சப்மிட் ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடி வந்துட்டாவே நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதாக அர்த்தம். இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இட் டு பி ஜென்ரேட் வந்துச்சுன்னா, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்ரேட் வந்து பண்ண மாட்டாங்க. நமக்கு ஹால் டிக்கெட் ரிசீவ் ஆகும் பாருங்கள், அன்றைக்கி முன்னாடி நாள். ஸோ இன்றைக்கி ஹால் டிக்கெட் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு உங்களுக்கு இந்த பேஜில் வந்து உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஜென்ரேட் பண்ணிவிடுவாங்க. அதுதான் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு தான் உங்களுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் டவுட் வந்து கேட்டே இருக்கீங்க. அதன் காரணமாக தான் நான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஹால் டிக்கெட் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு 1 டே பிஃபோர் அல்லது டூ டே பிஃபோர் நைட்டு உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்டேட் வந்து பண்ணிவிடுவாங்க. அதுதான் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதை வச்சு தான் நீங்கள் எக்ஸாம் ஹால் டிக்கெட் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதை வச்சு தான் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான டவுட். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு 8 பேர் ஜென்ரேட் தான் காமிக்கும். ஸோ உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்த அப்புறம் தான் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் காமிக்கும். ஸோ இதான் நிறைய பேருக்குள்ள டவுட். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதில் போய்ட்டு நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுறீங்க, அதனுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அப்ளிகேஷனில் போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் கன்ஃபார்ம்டான்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் கன்ஃபார்ம்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்து எடிட் கொடுத்துருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கவங்க ஃபுல்லாக எடிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எடிட் பண்ணியிருக்கீங்க இன்கம்ப்ளீட்டாக இருக்கணும்னு வச்சா நீங்கள் ஃபுல்லாக வந்து திரும்ப நீங்கள் எடிட் கொடுத்து அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்து இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.